குரு ஆஸ்ட்ரோடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 26 ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமை இருந்து 1 ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை வரை இந்த வாரத்துக்கான ரிஷபராசிக்கான வார ராசி பலன். இந்த காணொலி முழுதா பாருங்க. இந்த காணொலியில் ரிஷபராசிக்கு இல்ல நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் தனித்தனியான பலன்கள் சொல்கின்றேன். பொதுவாக ரிஷபராசிக்கான பலனும் சொல்கின்றேன். அதெல்லாம் வார அதிர்ஷ்ட கிழமை, தசை எண்கள், அதிர்ஷ்ட நிறமும் குறிப்பின ஆன்மீகம் பரிகார சார்ந்த விஷயங்கள் இந்த வாரத்துக்காக குறிப்பிடுறேன். காணொலி தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துல ரிஷபராசிக்கான ஒரு சில டேகான விஷயங்கள், அவுட்லைனான விஷயங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி, குரு, புதன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதனால வார தொடக்க நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம், அதாவது 26 இருந்து 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம காலமாக தான் இருக்கு. அதனால ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால 28ஆம் தேதி 26, 27 3 நாட்கள் போதியம் மட்டும் அமைதி காப்புறது தான் உங்களுக்கான தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா சந்திராஷ்டம காலத்துல எல்லாருக்கும் பொதுவாக மன அமைதி ஒரு குழப்பம் இருந்து விட்டுரும். அதனால முக்கிய முடிவுகள், திட்டங்கள், முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் ஒத்தி வைத்து தள்ளி வைப்பது தான் நல்லது. இந்த 3 நாட்கள் கழிச்சு கடந்து போகும்போது உங்களுக்கான வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்தால் உங்களுக்கான வெற்றி நிச்சயம். சனி 7வது சனி அது மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. அது சனி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பலம் தான். அது எதிர்பாராத லாபங்கள் விஷயங்கள்லாம் ஏற்படும். வெற்றி, நீண்டகால ஆசைகள்லாம் நிறைவேற்ற சூழல் இருக்கும். தொழிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான வளர்ச்சி இருக்கும். மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் மூலம் சில நன்மைகளும் ஏற்படும் இந்த சனியினால. இந்த அடிப்படையில் சந்திரனுடைய நகர் வைத்து தான் இந்த வாரத்துக்கான பலன் ரிஷபராசிக்கு பார்க்கப்படுவதா இருக்கும். 26, 27, 28 இந்த 3 நாளுக்கு ஏற்கனவே சொன்ன சந்திராஷ்டம காலம். அதனால போதி மட்டும் ஒரு விதமான சவாலான காலமாக இருக்கும். மன உளைச்சல், தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு புதிய காரியத்திலும் தொடங்க வேண்டாம். பேச்சில் போதி மட்டும் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா உங்கள் வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால, வேகம், ஆற்றல் கொண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அது இந்த காலத்தில் மனக்குழப்பம் அடைகிறதுனால அறிவை இன்டலெக்சுவலாக யோசிக்காது. அதனால் போதி மட்டும் விஷயங்களை தவிர்த்துட்டு ஆன்மீக பயிற்சியான யோகா, தியான, ஆலை வழிபாடு செய்து இந்த 3 நாட்கள் கடந்து செல்வது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 இருந்து 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் மகர ராசிக்கு செல்கின்றது. மகர ராசிக்கு செல்லும் பொழுது சந்திராஷ்டமம் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். அது பாகிஸ்தான் 9ஆம் இடத்துக்கு போறதுனால தடைகள்லாம் ஓரளவுக்கு மனம் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இதெல்லாம் இது பண்ணி மன தெளிவு உண்டாகும். தந்தை வழியில ஆதரவு கிடைக்கும். இல்லை மாமனார் வீட்டு வழியில உங்களுக்கு ஆதரவு, ஆலோசனை கிடைப்பதாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள்லாம் இருந்தா திட்டமிடுவீர்கள். அது உத்திராட நட்சத்திரம் போது சூரியன் நட்சத்திரம். சூரியன் அவங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துறதுனால புதிய தைரியம், ஆற்றல் இதெல்லாம் ஏற்பட இருக்கும். அரசு தொடர்பு விஷயங்கள்லாம் இந்த காலத்துல நீங்க முயற்சி செய்யலாம். புதிய திட்டங்கள், ஆளுமை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆன்மீக சார்ந்த நாட்டை உங்களுக்குள்ள ஒரு வலிமை உணர்வதாக இருப்பீங்க. ஆளுமை பேச்சிலையும் இதுலயும் ஒரு ஆனால் போதி மட்டும் யூகோ தலை காட்டாத பார்த்து கொள்ளுங்கள். இந்த உத்திராட நட்சத்திரம் சந்திரன் இருக்கும்போது இந்த சூழல் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோட நட்சத்திரம் அதோடைய சொந்த நட்சத்திரம் செல்லும் போது இது வளவுரை சந்திரனால ஒரு மன எழுச்சி, சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படும். தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் மேம்படுவதாக இருக்கும். லாப அடிப்படையில் ஏற்புடைய நாளாக இருக்கும். அது அவிட்ட நட்சத்திரம் செல்லும்போது உங்க வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால, சனியும் செவ்வாயை பார்க்கறதுனால வாகனம் செல்லும்போது கவனம் சொல்லுங்க. இங்கதான் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது 30ஆம் தேதியெல்லாம் அது அவிட்ட நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு துடிப்பு, வேகம், ஆற்றல் அதிகமா இருக்கும். அது உங்க 4ஆம் வீட சூரியன் கேதுவையும் சுக்கிரனையும் பார்க்கறதுனால போதி மட்டும் குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவுலையும் சில விஷயங்களை கருத்து வேறுபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 30ஆம் தேதியெல்லாம் இந்த கான்ஃபிளிக்ட்லாம் வரும். தாயாரின் உடல்லையும் அன்றைய கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி ஓகே தான், இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31 வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் கும்பராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானத்துல பயணிக்கிறதுனால முழு கவனம் தொழில் மீது தான் இருப்பதாக. தொழில் வேலை செய்கிற இடத்துல தான் உங்களுக்கு கவனம் அண்டை ஃபுல்லா இருக்கும். அந்த 2 நாட்களும் அதுக்கான திறமைக்காக ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதாக இருக்கும். அதே அவிட்ட நட்சத்திரம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும் போது கணவன் மனைவி உறவு, அந்த நேரத்தில் யாரும் ஃபோன் கால் பண்ணும்போது வீட்டில இருந்து ஒரு கோவம் இதுவா ஏற்படலாம். அது மட்டும் நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. முக்கியமா வாகனம் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள். அது சதய நட்சத்திரம் செல்லும் போது ராகுடி நட்சத்திரம் அது 10ஆம் இடம் இருக்கிறதுனால ஒரு தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை நீங்க இதுக்கு முன்னாடி வர வேண்டிய பணங்கள் வரலாம். விட்டு போன பணங்கள் அது எதிர்பாராத சூழல உங்களுக்கு பண வரவு கிடைப்பதா இருக்கு. நண்பர்கள் மூலியமாக சில ஆதாயங்கள்லாம் ஏற்படலாம். அதாவது தொழில்நிலை சார்ந்த விஷயங்களை நண்பர்கிட்ட ஒரு ஆலோசனை, அறிவுரை கேட்கலாம். அவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்றதாக இருப்பார்கள். அப்புறம் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் போது குருவின் நட்சத்திரனால ஆன்மீக சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம், அரசியல் இருக்குங்களா, அந்த நாள் வார இறுதி நாட்கள்ல ஒரு சிறப்புடைய நாட்களாக இருக்கும். உங்க 2ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா புதன் ஆட்சியில இருக்கிறதுனால பணப்புழக்கத்துக்கு ஒரு விதமா குறை இருக்காது. கொடுத்த கடன் எல்லாம் வசூலாகும். பேச்சுல பல காரியங்கள்லாம் சாதித்து ஒரு லாபத்தை ஈட்டுவீங்க. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம். அந்த இடத்துல புதன் அறிவுக்காரன புதன் இருக்கிறது உங்களோட பேச்சு அறிவு ரீதியாக வெளிப்பட்டு தொழில் ரீதியான லாபத்தை மேன்மேல முன்னேற்ற காண்பதாக தான் இருக்கும்.
குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 4ஆம் வீட்டுல சுக்கிரன் கேது இணைஞ்சிருக்கனால தாயார் உடல்நிலை, அவங்க மாமியார் வீட்டு சைடு, அவங்க மாமியார் வீட்டு இதுலயும் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாகனங்கள் செல்லும் மட்டும் எச்சரிக்கை. ஏன்னா சனி வந்து உங்க வீட்டை பார்க்குது, வீட்லயே வந்து செவ்வாய் உட்காந்துட்டு இருக்கு. 4ஆம் வீடுன்றது போது கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சமா கண்டிப்பா நீங்க கவனம் எடுத்துக்கொள்ளுதான் ஆக வேண்டும். போதி மட்டும் கணவன் மனைவி விஷயங்களை கொஞ்சம் வாக்குவாதம் வராமல் தவிர்த்து கொள்ளுங்கள். அது தவிர்த்துனா குடும்ப அமைதி வந்து கண்டிப்பா அமைதியை நிலைநாட்டலாம். குரு பார்வை தான் உங்களுக்கு நல்ல பிளஸ். 7ஆம் இடம் 9 11ஆம் இடங்களை குரு பார்க்கறதுனால திருமண வாழ்க்கை, பாக்கியங்கள் மற்றும் லாபங்களை வந்து தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு நல்ல சிறப்பாக்கி கொடுக்கும். சனி பார்வை வந்து உங்க வீட்டையும் பார்க்குது, 5ஆம் வீடு 8ஆம் வீடு பார்க்கறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கான மருத்துவமும் கிடைக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள், மன சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இதெல்லாம் நல்லதா இருந்தால்தான் நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து ஒரு செம்மையை ஆக்கிக்க முடியும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 2 பாதம் இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அந்த 3 பாதத்துக்கான இது என்ன, கார்த்திகை வந்து சூரியன் நட்சத்திரம் இருக்கிறதுனால சூரியன் உங்க வீட்டுல 3ஆம் இடத்துல தைரியம் வந்து உங்களுக்கு கூடுதலா இருக்கும். அரசு தொடர்பான வேலைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு சுலபமாக முடியும். இந்த சந்திராஷ்டம காலத்துல அதை 26, 7, 8 அந்த 3 நாட்களை மட்டும் மௌனம் காப்பது நல்லது. முக்கிய முடிவுகள், திட்டங்கள் எதையும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸா எப்பவும் போல கிராஜுவலா விட்டுருங்க. மற்ற நாட்கள்லாம் சிறப்பு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனி நட்சத்திரமா இருக்கிறதுனால வாரத்தின் முற்பகுதியில மனக்குழப்பங்கள்லாம் தோன்றி மாறும். ஏன்னா சந்திராஷ்டம காலம் இருக்கிறதுனால. அப்புறம் வார இறுதி நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா அது திருவோண நட்சத்திரம் இருக்கும்போது நல்ல சிறப்பாக தான் இருக்கும். ஒரு மன ரீதியான ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வருவதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்கள் செவ்வாய் அம்சம் பொருது அவங்களாம் எப்படி இருக்குன்னா உடல் உஷ்ணம் தான் உங்களுக்கு உடல் ரீதியான ஏற்படும். அது ஏன்னா அந்த வேகம் ஆற்றல் ஏற்படுறதுனால உங்களை அறியாமல வந்து உடல் வந்து வேகமா செயல்படும். அதனால ஒரு விதமான சோர்வு ஏற்படலாம். முக்கியமா வந்து வாகனங்களை வந்து வேகத்தை கண்டிப்பா நீங்க கைப்பற்ற. ஏன்னா சனி வந்து ஒரு மந்தத்தை கொடுக்கும், செவ்வாய் வந்து அது இழுத்துன்னு போகணும்னு நினைக்கும். அப்போ வந்து உங்களை அறியாம வந்து வேகத்தை நீங்க அதிகப்படுத்துவீங்க. அதனால கண்டிப்பாக நிதானம் கண்டிப்பா தேவை. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்கு இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட கிழமைங்கன்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. இந்த நாட்கள்ல எந்த விதமான சுபகாரியங்கள், முதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். இது அடுத்து வந்து ஆன்மீக பரிகாரம் இந்த வாரத்தில் நீங்க பண்ணீங்கன்னா ஜென்ம ராசி உங்க இதுலயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உட்காந்துட்டு இருக்குதுன்னா அதோடைய அந்த எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சந்திராசிரம தோஷமா அந்த 2-3 நாள்ல வந்து இது பண்றதுக்கு துர்கை அம்மன், இல்லைன்னா வந்து அம்மன், இல்லைன்னா வந்து மகாலட்சுமி, இந்த தாயாரெல்லாம் வந்து நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டுக்குன்னா அதோடைய தாக்கத்தை வந்து குறைக்கும். புதன்கிழமை தோறும் ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே வந்து மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதனால புதன்கிழமை வந்து பெருமாள் வந்து துளசி மாலை சாற்றி வழிபடலாம். அதனால உங்களுடைய வாக்குல 2ஆம் இடத்துல இப்போதைய புதன் இருக்கிறதுனால இன்னும் வந்து வாக்குடைய வன்மை வந்து ஸ்ட்ராங் தான் அதிகமாக கூடி அது தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களை வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்க ஏற்றம் அடைய காண வைக்கும். அதனால உங்க வாழ்க்கைக்கு இந்த ஆன்மீக பரிகாரம் ஒரு சிறு பயனுள்ளதாக இருக்கும். அதனால ரிஷபராசிக்கார தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்போடு உறவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.